இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கண்கள் நம்ம நிறைய காரியங்களை பார்ப்போம், பார்க்கக்கூடாத பார்த்துட்டு போயிடணும். மனசுக்குள்ளே கொண்டு வந்து குழப்பிட்டே இருக்கக்கூடாது, அதையே நினச்சி கொண்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி மனம் வருகிறது, மனதுக்குள்ளே ஒரு காரியம் நம்மளை போட்டு புரட்டி எடுக்கிறது, அதையே நினச்சி இருக்கிறோன்னா உடனே நீங்கள் ஆண்டவர்கிட்ட போங்க. மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அதான் வேத வசனம் சொல்கிறது. மனதை ஒரு 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 புதிதாக்கி விட்டீங்கன்னா, இது நான் நாட் ஓன்லி ஃபார் பாவத்துக்கு மட்டும் நான் சொல்லலை. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், பாவத்துக்கு ரொம்ப மெயின். நமக்கு ஒருத்தங்க நம்மகிட்ட கோவப்பட்டாங்க, நமக்கு விரோதமாக எழுமிட்டாங்க, மனம் எவ்வளோ பாடுபடுது பார்த்தீங்களா? அதில் இருந்து நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா மனம் இருதயத்துக்குள்ளே போய் இருதயம் தேவையில்லாத காரியங்கள், அவங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்ய தூண்டும். இந்த மனதுக்குள்ளே குழப்பம் வரும் பொழுதே தேவ சமூகத்தில் போய் நின்றுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேதத்தை தியானிங்க, ஆண்டவர்கிட்ட நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே இதிலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு சிறுமைப்பட்டிருக்க விடுதலை கொடுக்குற ஆண்டவர், அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க ஆண்டவர். ஸோ எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை தாங்க, நான் சிறைப்பட்டு இருக்கிற என் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். வேதத்தில் சொன்னபடி எனக்கு புதிதான ஒரு மனதை தாங்க என்ற ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த மனதுக்குள்ளே இந்த பிரச்சனை வருஷமே கேட்டோம்னு வச்சுங்களேன், அது அப்படியே அங்கேயே கரைஞ்சி போயிடும். அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நம்ம விட்டு போயிடும். நம் மனம் புதிதாக்கப்படும்.